ஹாய். இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்கீரையில் போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா, அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவும் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம 1/2 கிலோ மைதாவுக்கு மற்ற மாவில் நம்ம எவ்வளோ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துருக்கேன் நான். இந்த 1/2 கிலோ மைதா மாவுக்கு 1/2 கிலோ வந்துட்டு 500 கிராம் இல்லையா? இப்போ வந்து ஒரு 250 கிராம் வந்துட்டு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். 250 கிராமுக்கு கடலை மாவு நம்ம சேர்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு ஒரு 100 கிராம், அப்படி இல்லைன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதையுமே சேர்த்துக்கிறேன். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த முருங்கைக்கீரையுமே சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம தண்ணி ஊற்றாமலே ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையாலே வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 ரூபா பாக்கெட் அளவுக்கு நான் தயிர் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போண்டா போகிற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வரும். முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது கீரை இருந்தாலுமே நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு போண்டா போடுற அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து போண்டா போட கரெக்டாக இருக்கும். ஸோ வானல் வச்சு எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக வந்துட்டு போண்டா போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேணாம். ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாமல் உள்ளே மேலே வெந்தாலும் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போண்டா. போண்டா போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஸோ நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம சமைக்கிற எல்லா கீரையிலுமே வந்துட்டு நம்ம போண்டா செய்யலாம். ஸோ அவ்வளோதான், முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பிக்கும் போதே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு ஆரோக்கியமான ஒரு போண்டானே நம்ம சொல்லலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping app is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping.